ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரப்பர் தை வந்து சின்னதாக இருக்குது. இப்போ தை விட்டுருக்குறாங்க. இது வளர்ந்தக்கப்புறம் அந்த பெரிய மரம் மாதிரி ஆகும். இங்கே பாருங்கள் எவ்வளோ குழியாக இருக்குன்னு. அங்கே வாழை தையெல்லாம் இருக்குது. இங்கே வந்து காரக்காய் செடி இருக்கு, ஆனால் காய் இல்லை. செருப்பு கழட்டிட்டு தான் ஏறணும். பிறகு வலிக்கிறான். பிறகு கீழே விளையாது. சூப்பராக இருக்குது இந்த இடம். ரொம்ப நாள் கழிச்சு பாய்க்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எங்கள் ஊருக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இதான் வந்து காட்டு தட்டி. இதோட பூ இருக்குது பாருங்க. இல்லை காய் இல்லை, காய் காமிக்கிறேன். எங்கே இருந்தால் காமிக்கிறேன். பூ ரொம்ப அழகாக இருக்கும். பறித்து காமிச்சு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. நாங்கள்லாம் வந்து இல்லை, நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சின்ன வயசுலலாம் இருக்கும்போது இதுக்குள்ளே வந்து தேன் இருக்கும். கொஞ்சம் தேன் இருக்கும். செல்லப்பூவில் தான் இருக்கும். அதாவது நாங்கள் வந்து அதை பிச்சு உள்ளே வந்து தேன் இருக்கும். அதை வந்து உரிவோம். இங்கே பாருங்க, இதான் வந்து பைனாப்பிள் செடி. இதுக்கு சைடில் இருக்கிற செடியெல்லாம் பூ மாதிரி இருக்கும். செடியெல்லாம் வந்து முள்ளாக இருக்கும். கையில் கூட குத்திடுச்சு. நடுவில் இருந்து வந்து இந்த காய்க்கும். பைனாப்பிள் காய்க்கும். சின்ன வயசில் நாங்கள் வந்து கடையிலேருந்து இந்த பிரித்திக்காய் வாங்கவே மாட்டோம். நாங்கள் எங்கள் ஊரில் பிரித்திக்காய்னு தான் சொல்லுவோம். இதுலேயே நாங்கள் வந்து கிடச்சிரும். இதுதான் வந்து அயனிச்சக்கை செடி. இது சின்னதாக இருக்குது. இது வந்து குட்டி பலாப்பழம் மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது நாங்கள் எங்கள் ஊரில் அயனிச்சக்கைன்னு சொல்லுவோம். இது வந்து இப்போ சீசனில் பெரிய மரம் வந்து பெரிய மரத்தில் தான் வரும். இது சின்னது. அந்த ரப்பர் மரத்தில் வந்து மே மாதம் வந்து இலை கொட்டிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ இலையெல்லாம் கொட்டி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து வந்து 2 மாதம் பால் வெட்ட மாட்டாங்க. ஏன்னா வந்து இலையெல்லாம் வந்ததுனால பால் வராது. இதுதான் வந்து ரப்பர் கொட்டை. இதை வந்து உடச்சி இதுக்குள்ளே ஒன்று இருக்கும், அது வந்து விற்பாங்க. உடச்சி விற்கலாம், உடைக்காமலாம் விற்கலாம். இதுக்கு வந்து பஞ்சாட்டம் ஒன்று இருக்கும், அதை தான் வந்து விற்பாங்க. அதுக்கு தான் காசு கிடைக்கும். இது வந்து உரசி அது கிடையாது, சூடு வைக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும். அது பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்கும். இந்த ரப்பர் மரத்தை வந்து வெட்டுவாங்க. வெட்டும்போது அதுலேருந்து பால் அப்படியே வரும், வந்து இதுக்குள்ளே விழுகும். இதில் வந்து பால் எடுத்து ரப்பர்லாம் பண்ணுவாங்க. இது பேர் தான் ஒட்டுக்கரை. இங்கே வந்து ரப்பர் மரத்தை நடாதவங்க யாருமே இல்லை. ஆனால் வந்து இங்கே வந்து ரப்பர் மரம் தான் எல்லாருடைய தொழில். இதை வந்து விற்றா காசு கிடைக்கும். இதில் பாருங்க நிறைய ஒட்டுக்கரை இருக்குது. நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒட்டுக்கரை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இருக்குன்னு இதை வந்து உணர வச்சு கடையில் கொண்டு போய் விற்றா போதும்.
இதுதான் தொட்டாஞ்சினிங்க செடி. இது வந்து தொட்டால் வந்து பச்சக் பச்சக்குன்னு ஆயிரும். இது வந்து தொட்ட உடனே வந்து சுருங்கிடும். அப்புறம் வந்து 1 நிமிஷம் 5 நிமிஷம் கழித்து விரிஞ்சிடும். இதுதான் காட்டு சட்டி. இதுதான் அந்த மொட்டு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கீழே நிறைய இருக்கா, நாங்கள் போக முடியல. இப்படி இருக்குங்க, அழகா இருக்கா. இதான் வந்து காட்டு தட்டி. இதான் வந்து காய் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இதை நான் இப்போ வந்து உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்க போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்க போகிறேன். பாருங்க இப்படி இருக்குங்க, சாப்பிட்டு காமிக்க போகிறேன். நல்லா இருக்கு. இதான் இப்போ வந்து தேங்காய் பூ. இது நல்லா மணக்கும், சூப்பராக இருக்கும். இது மணக்கிறதெல்லாம் நிறைய மொட்டெல்லாம் இருக்குது. இதுதான் நல்ல மிளகு செடி. இதை வந்து உணர்த்தி நாங்கள் வந்து நல்ல மிளகு எடுப்போம். பாருங்கள் நிறைய இருக்குது இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து நிறைய ஐனி சக்கை இருக்கும், பலாப்பழம் இருக்கும், கொய்யாக்கா மரம் இருக்கும், எல்லா செடியும் இருக்கும் இங்கே. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாட்டி வரும்போது நான் நிறைய காமிக்கிறேன்.